கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாட்டி திருத்தல தூய சிந்தாத்திரி அன்னையினுடைய திருப்பாதத்திலிருந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரே குடும்பமாக செபிக்க, அவருடைய ஆசீரை பெற வீடுகளிலும் தொலைக்காட்சிகளினூடாகவும் ஆசிரை பெற குழுமியிருக்கின்ற அன்பு உறவுகளே, இன்றைய இந்த நற்கருணை வழிபாட்டிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் விசேட தேவைகளுக்காகவும் நாங்கள் செபிக்க இருக்கின்றோம். சிறப்பாக சாட்டி திருத்தல பணியாளர்கள், அவருடைய குடும்பங்கள், வெண்புறவி துணை பங்கு மக்கள் அனைவருக்காகவும், வெளிநாடுகளிலே வசிக்கின்ற எம் உறவுகளுக்காகவும், சிறப்பாக போர்கன் மற்றும் நோர்வே நாட்டில் வசிக்கும் தாயக உறவுகள், பேர்கன் நகரில் வசிக்கும் மருத்துவர் எப்பாத்தா ஃபெல்டினோ மற்றும் கெசியா குடும்பத்தினர், லண்டன் மாநகர் மற்றும் பெரிய பிரித்தானியாவில் வசிக்கும் தாயக உறவுகள், பிரான்ஸ் நாட்டில் வாழும் தாயக உறவுகள், ஆஸ்திரேலியா நாட்டில் வசிக்கும் உறவுகள், கனடா நாட்டில் வாழும் குடும்பத்தினர்கள், சிறப்பாக திருமதி ஆண்டனி ஜோதி குடும்பத்தினர், சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழும் குடும்பங்கள், ஜெர்மனி நாட்டில் வாழும் குடும்பங்கள், எம் தாயக மக்கள், சாட்டி திருத்தல இந்து சகோதர சகோதரிகள் மற்றும் சாட்டி திருத்தல மக்கள், பாசையூரை சேர்ந்த திருமதி சந்தானு கட்சலா குடும்பம், எமது யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருள் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்காகவும், ஆதீன மாகாண முதல்வர், வடமாகாண அமலமரி தியாகிகளினுடைய முதல்வர் அருள் தந்தை யூஜின் பெனடிக்ட் அமைதி அடிகளார், சாட்டி திருத்தலத்திலே பணிபுரிகின்ற அமலமரி தியாகிகள் குழுமம், பகலவன் இறையொளி தொலைக்காட்சி நிறுவனத்தார், செல்வன் பிராங்க் பிதுசன், இன்றைய நாளிலே நற்கருணை வழிபாட்டை சிறப்பாக ஒழுங்கமைக்கு தருகின்ற எல்லோரும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்றிணைய வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற அருள் தந்தை நெவின்ஸ் அடிகளார், யாழ் சபரியார் குருத்துவ கல்லூரி மாணவர்கள், அருள் தந்தையர்கள் மற்றும் சிறப்பாக இறந்து போன அருள் தந்தை நெவின்ஸ் அடிகளாருடைய தந்தையாருக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கவும், அவருடைய தாயாரை இறைவன் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும்,
வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்போர், சுகையினமிட்டிருப்போர், இன்னும் சிறப்பாக அருள் தந்தை ஜெபதாசன் சிவமாலை தாச சபை அவருடைய தாயார் திருமதி கற்பக அலங்காரி அவருக்காகவும், யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி பினி ஃப்ரீடா சுரேந்திரராஜ் அவர்களுக்காகவும், கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போர், தனிமைப்பட்டிருப்போர், கொரோனா நோய்க்கு எதிராக போராடுவோர், சிறப்பாக வைத்தியர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணத்திற்காக காத்திருப்போர், சிறப்பாக எமது பங்கை சார்ந்த செல்வன் ஜான் கில்டன், அருள் சகோதரி அஞ்சலிகா, கார்மேல் சபை அருள் சகோதரிகள், புனித டொன் பொஸ்கோ பாடசாலை குழுமத்தினர் அனைவருக்காகவும் இன்றைய இந்நற்கருணை வழிபாட்டிலே சிறப்பாக இறைவனுடைய ஆசிரியருக்காக இறந்து மன்றாடுகின்றோம். Thank you.
தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே உம் அன்பின் வழியன்றோ. ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீயன்றோ. என் இனிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே. என்னில் எழுந்து வா, இதய தெய்வமே. என்னில் எழுந்து வா. அன்பே உருவாய், அருளே வடிவாய். அன்பே உருவாய், அருளே வடிவாய், அமைதியே இருப்பிடமாய் கொண்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்ணும் உணவிலிருந்து உருளுகின்ற உலகம் வரை அனைத்தையும் படைத்தவர் நீர். காலங்களும் நேரங்களும் எங்களை கடந்து போனாலும் எங்களை கைவிடாத தெய்வமாயிருந்து காக்கின்றவர் நீர். கரம் பிடித்து வழி நடத்துகின்றவர் நீர். இதற்காக உம்மை நன்றியோடு நினைக்கின்றோம். இதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்று சோர்வோடும் களைப்போடும் அச்ச நடுக்கத்தோடும் எங்களுக்கு என்ன ஆகும், எங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகின்றது என்கின்ற பயத்தோடும் கலங்கி தவித்த அந்த சீடர்களுக்கு வழிப்போக்கனாக வழிநடந்து அவர்களுடைய களைப்பை ஆற்றினீர். அவர்களுடைய பயத்தை போக்கினீர். அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த பாரங்களையும் அவருடைய மனதிலே இருந்த சுமைகளையும் சோகங்களையும் நீக்கினீர். தொடர்ந்து பயணித்த அந்த சீடர்களோடு நீர் அமர்ந்து உரையாடினீர். அவர்களுடைய மனப்பாரங்களையும் அவர்களுடைய மனதிலே ஓடிய பல்வேறு எண்ணங்களையும் புரிந்து கொண்டவராக அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தீர், உரம் கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே நாங்களும் உம்மை பார்த்து கேட்கின்றோம். ஆண்டவரே, மாலை நேரமாகிவிட்டது. ஆண்டவரே, மாலை நேரமாகின்றது, பொழுதும் போகின்றது. எங்களோடு தங்கும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே பல்வேறு வகையான மனப்பாரங்களோடு பயணிக்கின்ற எங்களுக்கு, நோய் நொடிகளோடு வாழுகின்ற எங்களுக்கு, எதிர்காலத்தை குறித்த கவலையோடும் சஞ்சலங்களோடும் வாழுகின்ற எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், எங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்னவாக போகின்றது என்று ஏக்கத்தோடும் கவலையோடும் நடைபுணங்களாக திரிகின்ற எங்களுக்கு, ஆண்டவரே,
நீர் துணையாக வாரும். அந்த சீடர்களுடைய பயத்தை நீக்கியதைப் போல, அந்த சீடர்களுடைய கலக்கத்தை நீக்கியதைப் போல, உடனிருந்து அவர்களுக்கு வழிகாட்டியதைப் போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்தவர்களாக உம்முடைய பிரசன்னத்தை வேண்டி நிற்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் 34:5 சொல்லுவதைப் போல, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவரை உற்று நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாவதில்லை என்று கூறப்படுவதைப் போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பிள்ளைகளாகிய எங்களை, உம்மை உற்று நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாகிய எங்களை இந்த வேளையிலே நீர் தேற்றும். இந்த வேளையிலே உம்முடைய ஆசீரை தாரும். இந்த வேளையிலே உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். அன்பே வடிவான ஆண்டவரே, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் 105 சொல்வதைப் போல, இன்று இந்த நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இயேசுவின் பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை உற்று நோக்கி பார்ப்போம். பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக இந்த நற்கருணை பிரசன்னத்திலே உணர்வோடும் நம்பிக்கையோடும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு கணம் உணர்வோம். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்தவர்களாக அவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவரை போற்றி புகழுகின்ற பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாடுகின்ற பொழுது, அவருடைய அருள் எங்கள் கூடவே இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஆழமான நம்பிக்கையை கொண்டவர்களாக, இயேசுவை மேலும் மேலும் உணர்ந்தவர்களாக, அவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக அவரை பார்த்து பாடுவோம்.
நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, இளைஞர் யுவதிகளே, தாய்மார்களே, நற்கருணையை பற்றி புனித அகுஸ்தினார் சொல்லுகின்ற பொழுது, கடவுள் எவ்வளவு நிறைவுள்ளவராக இருந்தும், கடவுள் எவ்வளவு ஞானமுள்ளவராக இருந்தும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த நற்கருணையை தவிர மேலான வேறான வழியை தன் ஞானத்தாலே அவராலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுவார். கடவுள் எல்லாம் வல்லவராக இருந்தும் மனிதனுக்கு கொடுப்பதற்கு நற்கருணையை விட வேறு மேலான ஒன்றை தன்னுடைய வல்லமையாலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகின்றார். ஆக இந்த நற்கருணை என்பது, அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய அர்ப்பணத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. இந்த நற்கருணையை பற்றி ஏராளமான சிந்தனைகளும், இந்த நற்கருணையை பற்றி ஏராளமான விவிலிய விளக்கங்களையும் இன்று வரை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், இந்த நற்கருணையானது ஆண்டவர் இயேசுடைய ஒட்டுமொத்த அர்ப்பணத்தின் ஒரு வெளிப்பாடு. இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்த ஆண்டவர் இயேசு, இந்த உலகத்தை அன்பு செய்த ஆண்டவர் இயேசு, தன்னை சிலுவையிலே உடைத்து கொடுத்த ஆண்டவர் இயேசு, தன்னுடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசித்தவராக இந்த நற்கருணையை ஏற்படுத்தினார். ஆக இந்த நற்கருணையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உயிருள்ள ஆண்டவர் இயேசுவுடைய பிரசன்னம் என்பதை திருச்சபை எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. இந்த நற்கருணையை உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் நான் உயிரோடு வாழ்ந்த பலஸ்தீனாவினுடைய அந்த வீதிகளிலே நடந்து திரிந்த, நோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய அதே ஆண்டவர் இயேசுவை நானும் உற்று நோக்குகிறேன், பார்க்கிறேன் என்கின்ற உண்மையை எங்களுடைய உள்ளத்திலே, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். அப்படியான அந்த உயிருள்ள பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது, அப்படியான அந்த மகிமையின் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, அந்த பிரசன்னத்திலே அமர்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், பலவீனமானவர்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். விடுதலை பயண நூலிலே மோயிசன் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அணுகிச் செல்கின்றான். தான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, தன்னுடைய மாமனார் இத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது, அங்கே எரிகின்ற ஒரு முச்செடி, அது எரிந்தும் கருகாமல் காயாமல் அப்படியே எரிந்து கொண்டிருப்பதை அதிசயமாக பார்த்தவர் அருகிலே சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அதற்கு அருகே செல்கின்ற பொழுது, அந்த எரிகின்ற முச்செடியிலே இருந்த ஆண்டவர் மோயிசனை பார்த்து கேட்கின்றார், மோயிசா அணுகி வராதே, மோயிசா நீ அணுகி வராதே, ஏனென்றால் நீ நிற்கக்கூடிய இந்த இடம் புனிதமானது, பரிசுத்தமானது. ஆகவே உடைய பாத ரட்சைகளை, உடைய காலணிகளை கலற்றி அங்கே வை. அன்பார்ந்தவர்களே, இது வெறுமனே காலணிகளை கலற்றி வைப்பதல்ல. அந்த பிரசன்னத்திலே அமர்வதற்கு, அந்த பிரசன்னத்தை நெருங்குவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். எங்களுடைய உள்ளத்தாலே, எங்களுடைய எண்ணத்தாலே, எங்களுடைய உடலாலே, எங்களுடைய வார்த்தையாலே நாங்கள் ஏராளமான பாவம் என்கின்ற செருப்புக்களை, பாதணிகளை அணிந்திருக்கின்றோம், தாங்கி இருக்கின்றோம். ஆகவே அவற்றை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம், கலற்றி வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு கணம் ஆண்டோடைய பிரசன்னத்திலே அமர்வதற்கு, ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஒரு தடவை ஜெருசலேம் ஆலயத்துக்கு சுபிக்கச் சென்ற இருவர், பரிசேயர், இன்னொருவர் ஆயக்காரர். அந்த ஆயக்காரன் அந்த திருப்பீடத்தை
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உற்று நோக்க கூட முடியாதவனாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவன் தன்னுடைய மார்பிலே அறைந்து கொண்டு சொல்வான், ஆண்டவரே நான் பாவி. தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டான். குடும்பத்திலே இன்று எத்தனையோ பாவக்கரைகளோடு வாழ்ந்து வருகின்றோம். பெற்றோர்கள் நாங்கள், பிள்ளைகள் நாங்கள், இளைஞர்கள் நாங்கள், எத்தனையோ வகையான பாவக்கரைகளை எங்கள் மேல் சுமந்தவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பாவங்களிலிருந்து நாங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடமாக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து எங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகின்ற பொழுது, மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்களை மன்னிப்பார். நிச்சயமாக அவர் எங்களை ஏற்றுக்கொள்வார். அதன் மூலமாக அவர் ஆசீர்வாதங்களையும் அருளையும் நற்சுகத்தையும் எங்களுக்கு நிறைவாய் தருவார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு இந்த வேளையிலே ஆண்டவரிடமாக மன்னிப்பு கேட்டு பாடுவோம், மனமுருகி பாடுவோம். ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்று உன் பிள்ளை நான் இயேசையா, இன்று உன் பிள்ளை நான் பாவிதான். ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்று உன் பிள்ளை நான் இயேசையா, இன்று உன் பிள்ளை நான்
இரத்தம் சிந்தினி இன்று உம் பிள்ளை நான் இசையா இன்று உம் பிள்ளை நான். நற்செய்தி வாசகத்துக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 வசனங்கள் 13 தொடக்கம் 32 வரையான வாக்கியங்கள். அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடொருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றித்தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, அன்பார்ந்த பெற்றோரே, ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்தவாறு அவருடைய அருளையும் ஆசிரையும் நாடி நிற்கின்ற பல்வேறு வேண்டுதல்களோடு அவரை நோக்கி செபித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நற்கருணை ஒரு அர்ப்பணத்தின் அடையாளம்
நற்கருணை இறை பிரசன்னத்தின் அடையாளம் என்பதை இந்த வேளையிலே உங்களோடு சேர்ந்து சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான எல் சல்வடோர் என்கின்ற நாட்டிலே ஹெல்ட கேமரா என்று சொல்லக்கூடிய பேராயர் தன்னுடைய இறைமக்களை மிகவும் அன்போடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்திலே வளர்த்து வந்த அந்த காலப்பகுதியிலே அங்கே ஏற்பட்ட இராணுவ புரட்சியினாலே கிறிஸ்தவர்கள் மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டு வந்தார்கள். ஆலயங்கள் பூட்டப்பட்டன, இன்னும் பல ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, கிறிஸ்தவர்கள் அடித்து உதைக்கப்பட்டார்கள், வழிபாடுகளுக்கு தடை செய்யப்பட்டது. இப்படியாக கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு தடவை இராணுவம் ஒரு கிறிஸ்தவ கிராமத்துக்குள்ளே புகுந்து அங்கிருந்த ஆலயத்திலே இருந்த நற்கருணை பேழையை தங்களுடைய துப்பாக்கியாலே சுட்டு அதனை உடைத்து அங்கிருந்த நற்கருணை ஆண்டவருடைய அந்த நற்கருணையை எடுத்து வீதிகளிலே தூக்கி எறிந்தார்கள். தங்களுடைய அந்த சப்பாத்து கால்களாலே மிதித்து அதை மிகவும் அவசங்கித்தனம் செய்தார்கள். இதை பார்த்திருந்த அந்த ஏழை மக்கள், அந்த எல் சல்வடோர் மக்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். எங்கள் ஆண்டவருக்கு இவ்வளவு அவசங்கித்தனம் செய்கின்றார்களே, அவமரியாதை செய்கின்றார்களே என்று சொல்லி அவர்கள் நாதியற்றவர்களாக செய்வது அறியாமல் அவர்கள் அழுது வடித்து, ஆண்டவரே இவர்கள் மனமாற மாட்டார்களா என்று வேண்டினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த எல் சல்வடோர் மக்கள் எல்லோரும் தங்களுடைய பேராயர் ஹெல்ட கேமராவை சென்று சந்தித்து, பேராயர் அவர்களே, இந்த இராணுவம் எங்கள் நற்கருணை ஆண்டவருக்கு ஏற்படுத்திய இந்த அபகீர்த்தியை நாங்கள் அப்படியே சும்மாக விட்டுவிடக்கூடாது. இதற்கு நாங்கள் ஏதாவது எங்களுடைய ஆதங்கத்தையும் அதிருப்தியையும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ஊர்வலம் செய்வோம், பெரியதொரு மாநாட்டை கூட்டுவோம், எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம் என்று சொல்லி அந்த ஆயரை அந்த கூட்டத்துக்கு, அந்த எதிர்ப்பு பேரணிக்கு அழைத்து நின்றார்கள். இந்த மக்கள் எல்லோரும் இந்த நற்கருணை ஆண்டவரிலே கொண்டிருந்த பக்தியை கண்டு பாராட்டியவராக அந்த ஆயரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பகுதிகளில் இருந்த எல்லா கிராமங்களிலும் திருப்பலிகளை நிறுத்தி எல்லா மக்களையும் ஒரு பெரிய மைதானத்திலே ஒன்று கூட்டி அங்கே திருப்பலி ஒப்பு கொடுத்து தங்களுடைய அந்த எதிர்ப்பையும் தங்களுடைய அந்த விசுவாசத்தில் நற்கருணை ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை விசுவாசத்தையும் வெளிப்படுத்த அவர்கள் தீர்மானித்தார்கள். இப்படியாக ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக திரண்டு ஒரு திடலிலே ஒன்று கூடியிருந்த பொழுது பேராயர் ஹெல்ட கேமரா அவர்கள் மத்தியிலே உரையாற்றினார். என் அன்பார்ந்த மக்களே, எல் சல்வடோர் கிறிஸ்தவ மக்களே, இந்த நற்கருணை ஆண்டவரிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஈடுபாட்டையும் நான் மெச்சுகின்றேன், பாராட்டுகின்றேன். ஆனாலும் என்னுடைய உள்ளத்திலே ஒரு கவலை. இந்த எல் சல்வடோர் மாகாணம், இந்த எல் சல்வடோரிலே வாழக்கூடிய லட்சக்கணக்கான ஏழைகள் மட்டிலே, வீதிகளிலே வீசி எறியப்பட்ட ஏழை சிறார்கள் மட்டிலே நீங்கள் அக்கறையும் ஈடுபாடும் காட்டினீர்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த நற்கருணையிலே நீங்கள் காட்டக்கூடிய அந்த ஈடுபாட்டையும் அக்கறையையும் நம்பிக்கையையும் நீங்கள் இந்த ஏழைகளிலே பசி பட்டினியோடு வாழக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே காட்டினீர்கள் என்று சொன்னால், நான் இதைவிட மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், இதைவிட சந்தோஷப்பட்டிருப்பேன், இதைவிட உங்களை நான் பாராட்டியிருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உரையை ஆற்றினார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை என்பது வெறுமனே
இறைவனுடைய பிரசன்னம் மாத்திரமல்ல, நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசுவுடைய ஒரு முழுமையான அவருடைய இலட்சிய கனவின் ஒரு திரட்சி என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தான் இன்னும் பல ஆண்டுகள் வாழ மாட்டோமா என்கின்ற ஒரு ஆதங்கத்தை தனக்குள்ளே நிச்சயமாக கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தந்தையினுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய இந்த இலட்சிய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இந்த நற்கருணையிலே அவர் ஏற்படுத்தி சென்றார். ஆக இந்த நற்கருணையை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது, இந்த நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது, இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி செபிக்கின்ற பொழுது எங்கள் உள்ளத்திலே எழ வேண்டிய எண்ணங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உடைந்த இயேசுவை போல, துன்பப்படுகின்ற இயேசுவை போல, சிலுவையிலே அறையுண்டு மரித்த இயேசுவை போல இன்று எங்கள் மத்தியிலே ஏராளமான ஏழைகள், ஏராளமான பசிபட்டினியோடு வாழுகின்ற மக்களை நான் காண வேண்டும். அவர்களிலே இந்த நற்கருணை ஆண்டவரை காண வேண்டும், அவர்களிலே இந்த இறை பிரசன்னத்தை நான் காண வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு இன்று செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஏழைகளுடைய வியர்வையிலும், ஏழைகளுடைய கண்ணீரிலும், அவர்களுடைய மனித உரிமைக்கான அந்த தேடலிலும் நீ இயேசுவை காணவில்லை என்று சொல்லி சொன்னால், துன்பப்படுகின்ற இயேசுவை காணவில்லை என்று சொல்லி சொன்னால், இந்த நற்கருணையிலே ஆண்டவரை இயேசுவை நான் முழுமையாக கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்திலே அன்பார்ந்தவர்களே, இன்று எங்கள் மத்தியிலே, எனக்கு அயலிலே வாழக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே நற்கருணையின் பிரசன்னமாக இருக்கிறார்கள். இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தியை உற்று நோக்குகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, இந்த சீடர்கள் இயேசுவிலே ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எங்களை மீட்க வந்த ஆண்டவர் இவர் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆயினும் அவருடைய நம்பிக்கையெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே தவிடுபடியாகிவிட்டது. அவரை பிடித்தார்கள், அடித்தார்கள், சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். அதோடு அவருடைய கதை முடிந்து விட்டது என்கின்ற அந்த எண்ணத்திலே இந்த சீடர்கள் நம்பிக்கை தளர்ந்து போனவர்களாக, அடுத்து எங்களுக்குத்தான் இந்த கதி என்று நினைத்தவர்களாக, அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய உடைமைகளை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கத்திலே அவர்கள் எருசலேமிலிருந்து தப்பி ஓடுகின்றார்கள். எம்மாவுஸ் என்கின்ற அந்த ஊருக்கு தப்பி ஓடுகின்றார்கள். இப்படியாக சென்ற பொழுதுதான் ஒரு வழிப்போக்கனாக வந்த ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், நண்பர்களே, ஏன் சோர்வோடு இருக்கிறீர்கள்? ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? ஏன் பதட்டத்தோடு இருக்கிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் நம்பியிருந்தோம், இவர்தான் எங்களுடைய மீட்பர், இவர்தான் எங்கள் இரட்சகர், இவர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் எல்லாமே மண்ணாகி போய்விட்டது என்கின்ற அந்த ஏக்கத்தை, கவலையை வெளிப்படுத்திய பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு இறைவாக்கினர் இயேசுவை குறித்து சொன்னவற்றையெல்லாம் எடுத்து விளக்குகின்றார். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, அவர் அவர்களோடு தங்கினார், மேலும் உரையாடினார். ஈட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். இந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், அவர் இயேசு என்று தெரியாமல், உம்மோடு நாங்கள் இன்னும் கதைக்க ஆர்வமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது. நீர் சொல்லுவதை கேட்டால் எங்களுடைய மனதுக்கு ஏதோ தெம்பு வருவது போல இருக்கிறது. ஆகவே நீர் எங்களோடு இன்னும் தங்கியிரும், மாலை நேரமாகிவிட்டது, பொழுதும் போய்விட்டது, எங்களோடு தங்கியிரும். தங்கியிருந்து உம்முடைய அந்த பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் உற்சாகம் கிடைப்பது போல இருக்கிறது, வலிமை கிடைப்பது போல இருக்கிறது, தெளிவு கிடைப்பது போல இருக்கிறது. ஆகவே எங்களோடு தங்கியிரும் என்று ஆசையோடு வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கே ஒன்றை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். அவர் அப்பத்தை உடைத்து கொடுத்த பொழுது
இவ்வளவு நேரமும் ஒரு வழிப்போக்கனாக அவர்கள் மத்தியிலே இருந்து உரையாடி பேசி பலவற்றை கலந்து ஆலோசித்த அவர் அப்பத்தை உடைத்த பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து மறைந்து போனார். ஏன் மறைய வேண்டும்? இவ்வளவு நேரம் அவர்களோடு உரையாடியவர், உறவாடியவர், அமர்ந்திருந்தவர் ஏன் இப்பொழுது அப்பத்தை உடைத்த பொழுது அவர்கள் கண்களில் இருந்து மறைய வேண்டும்? வேறொன்றுமல்ல, இவ்வளவு நேரமும் அவர் மனித உருவிலே அவர்களோடு இருந்தார். இந்த கணப்பொழுதிலிருந்து, அவர் அப்பத்தை உடைத்து கொடுத்த கணப்பொழுதிலிருந்து அப்ப வடிவிலே அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த, அவர்களுக்கு உணர்த்த ஆண்டவர் இயேசு மறைந்து போனார். ஆனால் அவர்களுடைய பார்வையில் இருந்தவர் மறைந்து போனாலும், மனித உருவிலே அவர்கள் மறைந்து போனாலும் இப்பொழுது அப்பத்திலே இருக்கிறார் என்பதை அவர் எடுத்துச் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த அப்பத்திலே ஆண்டவரை கண்டுகொண்ட அந்த எம்மாவு சீடர்கள் சோர்வோடு, கவலையோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு, நோய்களோடு, சுமைகளோடு பயணித்த அவர்கள் அந்த அப்பத்திலே ஆண்டவரை கண்டுகொண்ட பொழுது உற்சாகம் பெற்றார்கள், உறுதி பெற்றார்கள், தெளிவு பெற்றார்கள், குணம் பெற்றார்கள். நாங்களும் அதே அப்ப வடிவிலே வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கின்ற அந்த ஒரு பயணம் ஒரு எம்மாவுஸ் பயணம். சோர்வோடும், களைப்போடும், கவலையோடும், நெருக்கடிகளோடும், நோய்களோடும் பயணித்து வந்திருக்கிறீர்கள். அது ஒரு எம்மாவுஸ் பயணமாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நற்கருணையிலே தன்னை பிட்டு உடைத்து கொடுக்கின்றார். அவரை உற்று நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாவதில்லை என்கின்ற திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது, அதை உணர்கின்ற பொழுது எங்களுக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம். அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது எப்பொழுதுமே எங்களுக்கு வல்லமையும் சுகமும். நினைத்து பாருங்கள், இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், கண்டவர்கள் எல்லோருமே சுகம் பெற்று சென்றார்கள். சக்கேயு என்கின்ற ஒருவன், பாவி என்று சொல்லப்பட்டவன், அங்கே இருந்த ஏராளமான மக்கள் இயேசுவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இந்த சக்கேயுதான் இயேசு என்னை பார்க்க வேண்டும், நான் இயேசுவோடு நேரடியாக உரையாட வேண்டும் என்கின்ற ஒரே ஆவலோடு ஓடோடி சென்று அவர் இந்த வீதியாலே தான் வருவார் என்கின்ற அந்த ஆசையோடும் ஆவலோடும் தேடலோடும் காத்திருந்தான். இயேசுவை கண்டான், இயேசுவோடு உரையாடினான், இயேசு அவனோடு உரையாடினான். சக்கேயு, இன்று நான் உன்னோடு தங்க வேண்டும், உன் வீட்டிலே உணவருந்த வேண்டும். ஈட்டிலேயே அவனுக்கு கிடைத்தது பெரிய ஆசீர்வாதம். இவனும் ஆபிரகாமின் மகன் தானே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்ன அவன் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான். தாவீதின் குமாரனே, என் மீது இறங்கும் என்று அந்த குருடன் கத்திய பொழுது இயேசு அவனை நெருங்கி சென்றார், தொட்டு குணப்படுத்தினார். நான் இயேசுவை தொட முடியாவிட்டாலும் அவருடைய மேலாடையையாவது தொடுவேன் என்கின்ற அந்த ஆசையோடு வாஞ்சியோடு அந்த பெரும்பாடுள்ள பெண் தொட்டால் குணம் பெற்றாள். ஆண்டவரே, நீர் வரவே தேவையில்லை என்னுடைய வீட்டுக்கு, நீ என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், பாவி. ஆயினும் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அங்கேயே இருக்கிற என்னுடைய ஊழியன் குணமடைவான். நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எனதருமை பிள்ளைகளே, பெற்றோர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் நிச்சயம் குணம் பெறுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு நிச்சயம் நற்சுகம் அளிக்கும்.
ஆண்டவருடைய பிரசன்னம் நிச்சயம் எங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தரும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் நிறைந்தது என்பதை மனதிலே எண்ணியவர்களாக, உணர்ந்தவர்களாக அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவரே, நீர் ஒரு தடவை நினையும், நான் சுகம் பெறுவேன், குணம் பெறுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு கண்களை மூடியவர்களாக மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய அருள்வரங்களுக்காக, அவர் அளிக்கின்ற நற்சுகத்துக்காக நன்றி சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா, உமக்கு மனதார நன்றி சொல்கின்றேன். இரவும் பகலும் உம்மை நினைந்து பாடுகின்ற, உருகுகின்ற எனக்கு நீர் சுகம் தாரும், அருள் தாரும், வரம் தாரும், ஆசீர்வாதம் தாரும் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே.
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நிலைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நிலைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி நற்கருணை ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். நீர் எங்கள் மேல் காட்டுகின்ற அருள் இரக்கத்துக்காக நன்றி சொல்கின்றோம். நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று சொல்லி எங்கள் எல்லோரையும் அன்பொழுக நோக்குகின்றீர். அதற்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, இந்த நோய் தொற்று காலங்களிலே, இந்த கொரோனா என்கின்ற பெரும் கொள்ளை நோய் காலத்திலே இதுவரை நேரம் மட்டும், இந்த நொடி பொழுது மட்டும் நீரங்களை காப்பாற்றி பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த நோய் எங்களை தொற்றிய பொழுதும் எங்களுக்கு அருகிலே இருந்து எங்களுக்கு சுகம் தந்தீரே, எங்களை தொட்டு குணப்படுத்தினீரே. அதற்காக நன்றி சொல்கின்றோம். பல நேரங்களிலே வேலையின்றி, வேலை வாய்ப்புகள் அற்றுப்போன நிலையிலே மனபாரத்தோடும் சஞ்சலத்தோடும் கஷ்டத்தோடும் வாடிய கணப்பொழுதிலே ஆண்டவரே, பல்வேறு மனிதர்களோடாக பல்வேறு நிலைகளிலே எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை பசி பட்டினி என்று காப்பாற்றினீரே. அதற்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரை, தகப்பனே, இறைவா, உம்முடைய மேலான கருணை எங்களை தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த நோயினாலும் இன்னும் பல்வேறு வியாதிகளினாலும் தங்கள் உறவுகளை இழந்து மனவேதனையோடும் பாரத்தோடும் இந்த நாட்களை கழிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவரே, நீரே ஆறுதலாக இருந்தருளும், நீரே துணையாக இருந்து தேற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற அந்த அன்று சீடர்கள் சொன்னதைப் போல ஆண்டவரே, எங்களுக்கு பலம் தரக்கூடிய நீர் ஒருவரே, எங்களுக்கு சுகம் தரக்கூடியவர் நீர் ஒருவரே, எங்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர் நீர் ஒருவரே, எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்
நீர் ஒருவரே. உடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க, உடைய பிரசன்னத்திலே என்றும் வாழ நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு? எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரே நீர் ஒருவரையே இருக்கிறீர். எங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நீர்தான் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாடி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசிரை கொடும். இந்த நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரை உடைய நிறைந்த ஆசிரை இரக்கத்தையும் தொடர்ந்து பொழிந்தருள்வீராக. இந்த உருக்கமான வேண்டுதலோடு ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம், பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. யோவேளையும் ஐயா நீதானே, யோவேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா
நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முழந்தாள் படியிடுவோம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர். அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.